Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Accenture அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரீ வெல்கம் கிட்டோட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்றாங்க. ஹையர் பண்ணக்கூடிய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா. நீங்க இந்தியால எங்க இருந்து வேணாலும் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். முழுக்க இது வந்து ஒரு ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால நீங்க வீட்ல இருந்துட்டே ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து செக் பண்ண போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா Accenture அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து டேரெக்டாக ஹெச்ஆர் வந்து ஹையர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் இன்டர்வியூ தான். எந்த ஒரு டெஸ்ட் எதுவுமே கிடையாது. விர்ச்சுவல் இன்டர்வியூ ரவுண்டு மட்டும்தான் இருக்கும். இந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. முடிஞ்சால் இதுக்கான கொஸ்டின் ஆன்சருக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க்ஸ் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். Accenture ரெக்ரூட்மெண்ட் 2022 ஹைரிங் எனி கிராஜுவேட் ஃபார் மல்டிபிள் ரோல் ஒர்க் ஃப்ரம் ஹோம். Accenture ஹைரிங் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்டு சிஸ்டம் அண்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா Accentureோடைய ஜாப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கம்பெனியோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா Accenture. ஜாபோடைய ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த 2 லெவலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஜாபோடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா. இது வந்து ஒரு ரிமோட் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க வந்து வெல்கம் ஃப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து அதிகபட்சமாகவே 11 மந்த் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இந்த அப்ளிகேஷன் சர்வீஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒர்க்கு ஜாப்புங்கிறதுனால டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்டர்ன்ஷிப் கிடையாது. இன்டர்ன்ஷிப்னால் மட்டும்தான் வந்து நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து ஒர்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன ஒர்க்கு, நேச்சுரல் ஒர்க்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க. டிசைன் பண்ணதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே இது தெரிஞ்சதான். பில் பண்ணதை அப்படியே வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்டு கான்ஃபிகரேஷன் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையுமே சாஃப்ட்வேர் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தடு. இதுக்கு ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி அசம்பிள் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பேசிக்கான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்ட்ரீம்ஸு பிரான்ச் ஆஃப் பிஇ, பிடெக்கு, எம்இ, எம்டெக்கு, எம்சிஏ அண்டு எம்எஸ்சி. எம்எஸ்சியில் வந்து பார்த்தோன்னா சிஎஸ்இ, ஐடி ஒன்லின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எம்எஸ்சியில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து சிஎஸ்சி தான் வந்து படிச்சிருக்கணும். அதை தாண்டி ஐடி படிச்சிருக்கணும். ஃப்ரம் 2019, 2020, 21 அண்டு 22 பேஸ் அவுட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாப்புக்கு ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் கவனமாக நீங்கள் வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த பிஇ, பிடெக்கு, எம்இ, எம்எஸ்சி, எம்டெக் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகக்னைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ் போர்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். பார்ட் டைமாகவோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கக்கூடாது. சில பேர்லாம் கரஸில் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் ரெகுலர் கோர்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எம்பிஏ, பிஜிடிபிஎம் அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் டு அப்ளை திஸ் ரோல் அப்படிங்கிற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் டு கம்ப்ளீட்டிங் ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கேண்டிடேட்ஸ் டு நாட் ஹேவ் மோர் தென் 11 months எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கேண்டிடேட் அதாவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 11 மந்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். 2019, 20, 21, 22 இந்த இயரில் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த 2 போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக கொடுத்துருக்காங்க.
இந்த 2 போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 ஜாபுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு லிங்க் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு வந்து ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, ஹைதராபாத், புனே, மும்பை, சென்னை, கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த லொக்கேஷனில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ரிமோட் ஹையரிங்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்க எப்போ ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்களோ அப்போ போயிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு இது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெல்கம் கிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணி உங்களுடைய கெரியரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.